பிரச்சனைகளும் சவால்களும் குழப்பங்களும் போராட்டங்களும் நம்மை சிதைப்பதற்கு அல்ல, நம்மையும் நம்மளுடைய வாழ்க்கையும் செதுக்குவதற்கு மட்டுமே. ஹாய் டியர் லீடர்ஸ், நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் அப்படின்னு நம்ம வீட்டில் போய் சொன்னோம், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன், டைரக்ட் செல்லிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும், என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ 2 வகையான மக்கள், ஓகே, கஷ்டத்துலேயும் வழியிலையும் தவிச்சிக்கிட்டு இருக்க மக்களாக நீங்கள் இருக்கலாம், இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினராக இருக்கிறேன், ஒரு மிடில் லெவலில் இருக்கேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல என்னுடைய வீட்டில் அந்த விஷயத்தை போய் சொல்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள பண்ண வைக்கிறதாகட்டும், இல்லை நான் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு சப்போர்ட் இல்லை, நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது, இன்கம் பை ஸ்டெபிலிட்டி கிடையாது, நிறைய அதனாலையும் வருது, பிஸ்னஸ்னாலே பயப்படுறாங்க. இந்த மாதிரி வீட்டிலையும் நமக்குமான அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் பண்ணுறதுனால வரக்கூடிய அந்த உறவு இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாருக்குமே கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம நிறைய வந்திருப்போம். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது, அல்லது என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், ஓகே. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பெரிய ஒரு கிளாரிட்டி கொடுக்க நான் நம்புகிறேன் டியர் லீடர்ஸ், ஓகே. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்ப அண்ட் இந்த கண்டென்ட்டை நீங்கள் 1 or 2 times ரிப்பீட் பண்ணி பார்க்குறப்ப அந்த எப்படி சால்வ் பண்ணலான்றதுக்கான சொல்யூஷனும் நான் இதில் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் அண்ட் எல்லா கம்பெனிக்கும் பொதுவானது, ஓகே. ஸோ எப்படி சார் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது? வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பா இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், இல்லை சொந்த தங்கச்சியோ, இல்லை அண்ணனோ, இல்லை அக்கா தம்பி, யாராக இருந்தாலும் சரி, என்னடா பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறேன், நம்ம வந்துட்டு ஒரு கோல் போஸ்ட் ஓட்டுவோம், இல்லை சம்திங் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருப்போம். அதை பார்த்துட்டு ஆமாம் இவர் பெரிய துறை அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கேட்பாங்க, இவர் பெருசாக அப்படி சாதிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி கலாய்ப்பாங்க பொதுவாக, ஓகே. ஸோ ஒரு பிகினராக இருந்து டைரக்ட் செல்லிங் பண்ணி பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லீடருடைய அந்த ட்ராவல் அப்படின்றது இந்த பெயினில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் டியர் லீடர்ஸ். பொதுவாக இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், வீடாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயம் பண்ணாலும் அதை வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு த்ரில்லும் இருக்காது, நமக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா போர் அடிக்கும், கரெக்டாக. ஸோ அதை அப்படி நம்ம பார்க்க பழகலாம் இல்லையா. ஸோ அந்த ஆங்கிளில் இதில் வரக்கூடிய ப்ராப்ளம், ப்ராக்டிக்கலாக என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்னென்ன சொல்லுவாங்க, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓகே, சொல்யூஷன்றதையும் பார்க்கலாம், ஓகே. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் வந்துட்டு பொதுவாகவே இது வந்துட்டு எப்படின்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒவ்வொரு லீடருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும், தினமும் சின்ன ஒரு ஃபோன் கால் பேசுறத கூட பயந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு நார்மலாக அப்பப்போ கேட்டு மண்டையில் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க, எப்போச்சும் டைம் கேட்பாங்க, ஆனால் வேறு லெவலில் வச்சு செய்வாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துக்கிட்டே இருக்கும், ஓகே. ஸோ ஏன் இந்த ப்ராப்ளம் வருது, இந்த ப்ராப்ளத்துக்கான காரணம் என்ன, இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஓகே, அதுக்கான சொல்யூஷன் நம்ம ஈஸியாக பார்க்கலாம், ஓகே. நம்பர் 1 என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுற நிறைய பேர் வந்து ஒரு மிடில் கிளாஸு அல்லது லோயர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக க்ரோ ஆகணும், பட் வேலைக்கு போனால் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் இருக்காது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு க்ரோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே வீட்டில் வந்துட்டு ஒத்துக்குவாங்களான்னா பெரிய கேள்வி. ஏன்னா இந்த சிஸ்டம் எப்படி உருவாயிருக்கு, முழுக்க நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற டைலாக் மட்டும்தான் இது வரைக்கும் நமக்கு தெரியும். 3 டைலாக், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும். ஸோ இதில் 2 டைலாக் நல்லா பண்ணுறோம், 3rd டைலாக் வந்துட்டு 90% ஆஃப் பீப்புளோட லைஃப்பில் யாரெல்லாம் செட்டில் ஆகுறான்னு கேட்டால், ஓகே, ரொம்ப ரேராக தான் செட்டில் ஆகுறாங்க, ஓகே. அதுவும் வேறு மாதிரி, ஓகே டியர் லீடர்ஸ், நம்ம அதை பற்றி பேசலாம், நிறைய பேசலாம். அண்ட் எனிவே, ஃபியர் அபவுட் த பிஸ்னஸ் நம்பர் 1 ரீசன் அதுதான். பிஸ்னஸ் பண்ணணுன்னாலே ஓகே ஒரு பயமோ ஒரு பதட்டமோ தயக்கமோ வீட்டில் வரும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு நிலைப்புத்தன்மையான ஒரு இன்கம்மை கொடுக்காது. பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆனால் என்ன பண்ணுறது, பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமா, இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் வந்துட்டு வீட்டில் வைப்பாங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு உண்மையை தான் நீங்கள் எப்போவுமே சொல்லணும், ஓகே. இந்த ஒரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் ஓகே இந்த டைரக்ட் செல்லிங் நம்மளோட தொழிலை நீங்கள் வந்துட்டு உண்மையை சொல்லி ட்ரூத் அண்ட் ஹானஸ்ட்டாக பண்ணுன்ற பாயிண்ட்டை நீங்கள் ரொம்ப ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. இது ஒரு மெயின் பாயிண்ட் ஆக்சுவலி, ஓகே. ஸோ நம்பர் 1 பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன, அப்போ இந்த தொழில் இருக்கக்கூடிய அந்த பயத்துக்கான காரணங்கள் இதுதான். ஸோ அந்த காரணத்தை, ஓகே, லாஸ் ஆயிடுவோம், இல்லை தொழிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்கணும், சக்ஸஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நாலேஜ் அப்படின்ற விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கேதர் பண்ணிக்கணும், அண்டு அதை வச்சே நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய விஷயத்தெல்லாம் பண்ணலான்னு நீங்கள் சொல்லக்கூடாது டியர் லீடர்ஸ். எப்போவுமே நம்ம வீட்டில் நம்ம சொன்னால் மதிக்க மாட்டாங்க. உங்கள் ஓகே அப்ளைன் இருக்கார் இல்லையா, உங்களுடைய ஆக்டிவ் லீடரை வச்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு புரிய வைக்கணும்.
ஓகே, இது நம்பர் 1 சொல்யூஷன். நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, புரியாது. உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய நடவடிக்கைகளும் உங்களுடைய வெற்றி மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். இது நம்பர் 1. ரெண்டாவது, ரிப்பீட்டடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ராடக்டை வாங்க சொல்லி உங்களுடைய மேபி ஒரு சில அன்வான்டாக ஒரு சில லீடர்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு பிஸ்னஸ்க்காக, சேல்ஸ்க்காக, பிவிக்காக பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டீம்ஸில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். டைரக்ட் செல்லிங்கில் அதிகமாக பிவியை வாங்கி பிஸ்னஸ் டெவலப் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா, அண்ட் அதுபோக ரெகுலராக மாதம் ப்ராடக்ட் வாங்கணும். 2 விஷயம் இதில் ஆக்சுவலி. செகண்ட் ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக பெரிய ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்க சொல்கிறது, ரெண்டாவது ரெகுலராக வாங்க சொல்கிறது. ஃபஸ்ட்டு பெரிய ப்ராப்ளம். ஓகே, இதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது 100%. ஓகே, ஸோ இது வந்துட்டு லீடர்ஸோட புஷ்னால, சார் நான் இந்த மாதம் ட்ரிப் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது டைரக்ட் செல்லிங்கில் கரெக்டான சிஸ்டம் கிடையாது. உங்கள் உழைப்பையும் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை கொடுத்து மட்டும்தான் நீங்கள் ஓகே உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணுன்றதை நல்லா ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. டோன்ட் இன்வெஸ்ட் மோர் ஆன் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் லீடர்ஸ் புஷ். ஓகே, இதனால ஞாபகம் வச்சுங்க லீடர்ஸ். ஒன்லி இன்வெஸ்ட் டைம் அண்ட் எனர்ஜி. இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ரெகுலர் பர்ச்சேஸ்க்கு என்ன சார் பண்ணலாம்? சிம்பிளி வந்துட்டு ஒரு சொல்யூஷன் என்னென்னா, ஓகே, கம்பேரிஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதாவது நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக கடையில் வாங்கிட்டு இருக்கோம், நம்ம நார்மலாக பேசுகிற விஷயங்கள் தான். ஓகே, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நம்ம இங்கே வாங்குறதுனால ஒரு பெரிய ஒரு ரெவென்யூ ஜென்ரேஷன் பார்த்தா நம்மளுடைய குடும்பத்துக்கு இருந்ததுன்னா அது நல்லாயிருக்குன்ற ஒரு கிளாரிஃபிகேஷனை அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் சொல்லலாம், உங்கள் லீடர்ஸ் மூலமாகவும் சொல்லலாம். ஓகே, அது ஒரு பெரிய அமௌண்ட்லேயே ஒரு 3000-5000 அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு நார்மல் ஃபேமிலியும் பெருசாக இருக்கும். பட் அதன் மூலமாக ஒரு ரெவென்யூ ஜென்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த இன்கம்மை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஏர்னிங்ஸ்லேருந்து வாங்கணும். ஓகே, நம்ம கை காசு வந்து எடுக்காமல் அது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் யூ பர்ச்சேஸ் ஃப்ரம் யுவர் ஏர்னிங்ஸ். இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இட்ஸ் எ வெரி பிக்கஸ்ட் சொல்யூஷன். தேர்டு, ஆல்ரெடி நிறைய சீட்டு அல்லது ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பாங்க உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க. ஓகே, மேபி ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி பண்ணியோ இல்லை சரியாக வந்துட்டு பண்ண முடியாமல் வந்துட்டு அதை விட்டுட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஒதுங்கியிருப்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ இது வந்துட்டு ஒரு அப்ஜெக்ஷன். ஆக்சுவலி நம்ம அப்ஜெக்ஷன் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இந்த அப்ஜெக்ஷனை வந்துட்டு நீங்கள் எப்படி கஸ்டமர்கிட்ட ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் டியர் லீடர்ஸ். ஓகே, நம்பர் 1 இதில் வந்துட்டு லிசன் பண்ணி அவங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள லிசன் பண்ணி என்ன மாதிரி அடிபட்டிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க அப்படி தான் நம்ம கேட்கணுமே தவிர அவங்ககிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிட்டு அதெல்லாம் அந்த மாதிரி இது கிடையாது, இது அப்படி இல்லை, இப்படி இல்லை, இது நல்லாயிருக்கும், இந்த மாதிரிலாம் சொன்னால் யாரும் வந்துட்டு ஒதுக்கவும் மாட்டாங்க, புரியவும் புரியாது, சண்டை தான் வரும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? பொறுமையாக லிசன் பண்ணணும். இந்த அவங்க பண்ண கம்பெனி இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள்லாம் வெளியெடுத்து அந்த டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஓகே அதை வச்சு நம்ம இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனியில் ஓகே நல்ல குவாலிட்டியான விஷயங்கள் அதில் எதெல்லாம் மிஸ் ஆச்சோ அதுக்கான பாசிட்டிவான டேட்டாவை கொடுக்கணும். கிவ் டேட்டா அண்ட் மேக் தெம் ஃபீல் கில்ட். ஓகே, நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இந்த தொழிலே தப்புன்னு சொல்லி முடிவு பண்ணது நியாயமாக தப்பா? இந்த டேட்டா தான் அவங்கள வந்துட்டு யோசிக்க வச்சு கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும். அப்போ இதுதான் சொல்யூஷன். இதை பண்ண வச்சிங்கன்னா அவங்க எப்போவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும். ஓகே, டியர் லீடர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக் தெம் ஃபீல் கில்ட், லிசன், கிவ் டேட்டா, மேக் தெம் ஃபீல் கில்ட். இந்த 3 விஷயத்தை நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். 4வது, காமனாக நம்மளுடைய விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ், நம்ம விமன் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. ஓகே, பொதுவாக வந்துட்டு உமன்ஸை வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி வந்துட்டு நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க? கரெக்டு தான். ஆக்சுவலி பொதுவாக விமன்ஸுக்கு சேஃப்டி பார்ப்பாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய இடத்துல. ஓகே, அந்த மாதிரி எது எப்படி சரி பண்ணலாம்? இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலிங்க ஒரு வேலைக்கு போகிற ஒரு உமனாக எடுத்துக்கங்க, ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, இல்லை ஒரு வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு உமன் எடுத்துக்கங்க. சம்திங் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியோட நீங்கள் கம்பேர் பண்ணி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்லணும். அதாவது அந்த இண்டஸ்ட்ரி ஒரு கார்ப்பரேட் செக்டாருடைய கல்ச்சரும் ஒரு டைரக்ட் செல்லிங்குடைய கல்ச்சரும் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இங்கே உமன்ஸுக்கு சேஃப்டி இருக்குன்ற ஒரு கம்பேரிஷன் நீங்கள் சொல்லணும். அண்ட் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் உங்கள் டீமில் இருக்காங்கன்னா அவங்கள வச்சு அவங்க வீட்டில் வந்துட்டு பேச வச்சு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறது ஒரு சொல்யூஷன். இது ஒன்று. அண்ட் மெயினாக டைரக்ட் செல்லிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே என்னோட பர்சனல் லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் மரியாதையை ஒரு மனுஷனுக்கு எப்படி கொடுக்கணும்னு கற்றுக் கொடுத்தது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஸோ ஒருத்தங்களை வாங்க போங்க மரியாதையாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு கூப்பிட்டு பழகணுன்றதை சொல்லிக் கொடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி. அண்ட் உமன்ஸை வந்துட்டு எப்படி பார்க்கணுன்னு நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய கம்பெனிஸில் ஒரு இதே வச்சுருக்காங்க ஆக்சுவலி. ஓகே, மற்ற இண்டஸ்ட்ரியில் நிறைய ட்ரிங்க் பார்ட்டிஸ் அது இதுன்னு நிறைய இருக்கும். நம்ம டைரக்ட் செல்லிங்கில் ஓகே அந்த மாதிரி மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸில் அந்த மாதிரி விஷயத்தை முழுக்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, உங்கள் கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அது கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும். ஓகே, ஸோ இந்த கல்ச்சர் விமனுக்கான சேஃப்டிக்காகவே உருவாக்கப்பட்டது. ஓகே, அதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கூட இங்கே வந்து ஓகே அவங்களுடைய கேரக்டர் தலைகளை மாறி இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த
இந்த விமன் சேஃப்டியில் வந்துட்டு டைரக்ட் செல்லிங் இஸ் a வெரி பிக்கஸ்ட் ரூல் ப்ளே பண்ணுறதுன்றதை நீங்கள் வந்துட்டு தைரியமாக வந்துட்டு கெத்தாக சொல்லலாம் டி லீடர்ஸ். அவ்வளோ பயங்கரமான ஒரு சேஃப் வந்துட்டு விமன்ஸுக்கு இருக்கும் நம்மளுடைய டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில். அண்ட் 5வது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஓகே, மெயினாக வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது என்ன தான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லது பண்ணுறதுனாலும் விமன் அந்த இன்கம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுவாக டைரக்ட் செல்லிங்கில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும், அதாவது என்னன்னா கண்டிப்பாக இன்கம்க்கு டிலே ஆகும். ஓகே, இன்கம் சோர்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய சப்போர்ட் வீட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா பெரிய ஒரு சேலஞ்ச் கண்டிப்பாக வரும். யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்துட்டு ஒரு பக்கம் இதையும் வந்துட்டு பிஸ்னஸையும் டெவலப் பண்ண, ஒரு பக்கம் வீட்டையும் சமாளிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை தான் எல்லாருமே இருப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கான சொல்யூஷன்? ஓகே, அப்போ 2 சொல்யூஷன் இதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னா, 1 பேஸ் இன்கம் சோர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஒரு வேலைக்கோ இல்லை சம்திங் ஒரு சின்னதாக ஒரு குட்டி பிஸ்னஸோ இல்லை சம்திங் ஏதாச்சும் ஒரு ரெவென்யூ கொடுக்குறதுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் நெட்வொர்க் பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே, அந்த ஒரு பேஸை சமாளிக்கிறதுக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒன்லி எடுத்த உடனே டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி நிறைய சொல்லுவேன். ஸோ மெயினாக நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ டீமை வந்துட்டு எடுத்த உடனே டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். அதில் டிபி ப்ரைஸ் தான் சேல்ஸ் பண்ண முடியும். அவங்க வந்து பிவி பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இன்கம் வரும். ரொம்ப கம்மியான இன்கமாக இருக்கும். ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா டைரக்ட் செல்லிங்கில் கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். எடுத்த உடனே ஒருத்தங்க உள்ளே வந்து ஓகே ஒரு ப்ராடக்ட்டை விற்க தெரியாத ஒருத்தர் ஒரு டீமை கைட் பண்ணுற நாலேஜ் அவருக்கு இருக்காதுங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், பிகினிங்கில் உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா ப்ராடக்ட்டுக்கு 300 ரூபா வரைக்கும் டிபி ப்ரைஸ்லேருந்து எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு சேல் பண்ண முடியும். அப்போ எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணணும். ஒன்லி சேல்ஸ் மட்டும்தான் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஒரு பேஸ் இன்கம் சோர்ஸ் வச்சுட்டு இதை பண்ணலாம். அல்லது 2வது சொல்யூஷன் ஒன்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மட்டும் பண்ணி நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் டீம் டூப்ளிகேஷன் பண்ணிவிடுங்க. எம்ஆர்பி ரேட்டுக்கு மட்டும் சேல் பண்ணுங்கள். ஸோ அதில் நல்ல இன்கம் உங்களுக்கு வரும். ஒரு 10 ப்ராடக்ட் விற்றாலே மாதம் ஒரு 300 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 300 ரூபா எம்ஆர்பி ரேட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா ஓகே மினிமம் 3000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் குட் இன்கம் யூனோ. அப்போ 20 ப்ராடக்ட்டுக்கு 6000 ரூபா வரும். இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காகி ஒரு பேஸை செட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஒரு 15000 20,000 வரதை செட் பண்ணிவிட்டு டீமை நீங்கள் மேனேஜ் பண்ணுறப்ப 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக டீமை கூப்பிடுவீங்க. என்கிட்ட பணமே இல்லாமல் டீமை கூப்பிட்றதுக்கும் பணம் வச்சுக்கிட்டு நான் டீமை கூப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது லீடர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் அண்ட் வரக்கூடியவங்களுக்கும் ஒட்டுமொத்த பிஸ்னஸ்க்குமே குட் கல்ச்சராக இருக்கும். ஸோ இது ஃபைனலாக பார்க்க வேண்டிய சொல்யூஷன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இப்போதைக்கு பார்த்தது உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். அண்ட் இதை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே டீப்பாக ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக இதை சமாளிக்கிறது, வீட்டில் இருக்க ப்ராப்ளம் சமாளிக்கிறது, இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் ஓகே 3 வகையான ட்ரைனிங்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட விதியை நம்ம வடிவமைக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிஸில் நம்ம இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ட்ரைனிங், டைரக்ட் செல்லிங்க்கு, டீம் பிஸ்னஸ் ட்ரைனிங் அண்ட் அதுக்கப்புறம் ஓகே லீடர்ஷிப் அண்ட் மென்டார்ஷிப் ட்ரைனிங் 3மே ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் எல்லாமே குவாலிட்டியான பீப்புளை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜாக எடுத்து தான் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சீரியஸாக இருக்கவங்க கீழே இருக்க நம்பரை கனெக்ட் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ டியர் லீடர்ஸ். இந்த ஒரு வீடியோவோட எண்டில் உங்களுக்கு அப்கமிங் ட்ரைனிங்கான அப்டேட் கிடைச்சதுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். Have a good day. God bless you.